ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து மூன்றாவது நாளாக இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை காசா பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா வீடியோ, இது இன்று காலை காசா பகுதியில் நடந்த ஏவுகணை தாக்குதலில் நடந்த விஷயம். இதில் மட்டும் கிட்டத்தட்ட 500 பேர் 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் ஆண்களும் அடக்கம், பெண்களும் அடக்கம், குழந்தைகளும் அடக்கம். குழந்தைகள் மட்டும் 78 குழந்தைகள் இறந்திருக்கிறதாக அங்கேருந்து தரக்கூடிய ஏஜென்சி செய்திகள் சொல்லுது. ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் பேர் பார்த்திங்க அப்படின்னா அபு உபைதா அப்படின்றது அவரோட பேர். அந்த அபு உபைதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை, யூதர்களை, ஆண்கள் பெண்கள் என பாராமல் பலரை கடத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இதுபோன்று பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதன் பின்விளைவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. இன்னும் நாங்கள் இதோடு நிறுத்த போகிறதில்ல, அடுத்தடுத்து தீவிரமான செயல்பாட்டில் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்ற எச்சரிக்கையும் அவர் கொடுத்துருக்காரு. அது போக என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டலையும் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திருப்பி ஹமாஸ் தாக்குதலை தீவிரப்படுத்தி ஏவுகணைகளை ஏவிட்டு தான் இருக்குது. அதை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இஸ்ரேலில் இன்றைக்கும் ஒரு 2-3 ஏவுகணைகள் போய் விழுந்திருக்கு. இதில் 1-2 பேர் உயிரிழந்திருக்காங்க. கட்டடங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய சேதம்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்படலை. இருந்த போதிலும் காசா பகுதியில் மிகப்பெரிய ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே பல முறை, அதாவது 65களில் சரி, இப்போ அதுக்கப்புறமும் சரி, இந்த 90கள்லேயும் சரி, இப்போது 2000லேயும் சரி, 2010க்கு அப்புறம் சரி, பல முறை ஹமாஸ் இந்த இயக்கம் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. யார் மேலேனா இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனால் அதெல்லாம் மிகப்பெரிய தாக்குதல் கிடையாது. உடனே இஸ்ரேல் புகுந்து அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணும். ஆனால் இந்த டைம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுப்பதற்காக இந்த ஹமாஸ் பல வேலைகளை பார்த்துருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் குழந்தைகளெல்லாம் கொண்டுருச்சு, பெண்களை கொண்டுருச்சு குண்டு வீசி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நாடு, ரொம்ப அங்கீகரிக்கப்படாத, பல நாடுகளுடைய ஆதரவு இல்லாத ஒரு பகுதியாக தான் இந்த வெஸ்ட் பேங்க்கும் காசா பகுதியும் இருக்குது. ஸோ இதோடைய அடிப்படை ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது தெளிவாக புரியும். எதனால் இந்த சண்டை அப்படின்றது இன்னொரு ரூபத்தையும் நம்ம பார்த்துருவோம். அதாவது நம்ம ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். 2வது வீடியோவில் இது மத ரீதியான சண்டை 2000 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்குது. 3000 வருஷமாக அந்த பகுதி மக்கள் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் கடத்துறது, அவர்களை அடிமைகளாக வைத்துக்கொள்வது, இப்படிலாம் நடந்துட்டு இல்லையா. சமீபத்தில் 1900களுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் போய் குடியேறினாங்க. குடியேறினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, யூரோப்பில் நடந்த பல்வேறு அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள், குறிப்பாக ஜெர்மனுடைய செயல்பாடுகளுக்கு பின்னர் அவர்கள் பாவம் என்று பல நாடுகள் பார்த்தார்கள். அதாவது பார்த்திங்கன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் அப்பே ஆகாது, பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்பே ஆகாது, ஜெர்மனுக்கும் ரஷ்யாவுக்கு ஆகாது. ஆனாலும் இந்த யூதர்கள் 2 தரப்புகளையும் கையில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் என்னென்னா, அவர்கள் பல லட்சம் பேர் ஹிட்லரால் கொல்லப்பட்டார்கள். எனவே அமெரிக்கா பாவம் பார்த்தது, அவர்கள் பலருக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்தது, பிரிட்டன் பாவம் பார்த்தது, அடைக்கலம் கொடுத்தது, பிரான்ஸ் அடைக்கலம் கொடுத்தது, ரஷ்யாவும் அடைக்கலம் கொடுத்தது. அப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகலை அப்படின்னா கூட, இவர்கள் பூர்வீக நாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்ரேல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஜெருசலம் இயேசு பிறந்த இடமா தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இஸ்லாமியர்களுடைய 2வது புனித தலமாக தான் அந்த பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தோரா என்று அவர்களால் படிக்கப்படுகிற அந்த புனித நூல் உருவான இடமும், அதாவது மோசஸ் இறைவனிடம் அருள் பெற்று ஆசி பெற்று வந்ததாக அவர்கள் நம்பக்கூடிய அவருடைய கடவுளும் அங்கே தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் அங்கே இருந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உள்ளே திருப்பி தனிநாடு கோரிக்கையை வைத்து கொண்டு அங்கே மீண்டும் குடியேறி என்ன பண்ணாங்க, குடியேறி நடத்தின தாக்குதலில் இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்கள்ல, இங்கே பாலஸ்டைன் பகுதி, இவர்களெல்லாம் பக்கத்தில் நாடான ஜோர்டான்லேயும்
சிரியாலையும், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எகிப்திலேயும் போய் அகதிகளாக தஞ்சம் புகுந்தாங்க. ஸோ இவர் அகதிகளாக தஞ்சம் புகுந்தவர்களை இவர்கள் தனிநாடு என்று அறிவித்த பிறகு, இஸ்ரேல் தனிநாடு என்று அறிவித்து கொண்ட பிறகு, அதை அமெரிக்காவும் பிரிட்டன் ஆதரித்து ஐநாவும் அங்கீகரித்த பிறகு, இந்த அகதிகளாக போனாங்கள்ல இஸ்லாமியர்கள், இவர்களை உள்ளே விட மாட்டேன், உள்ளே விட்டால் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நாட்டுக்குள்ளேயே விடாமல் ஆஸ் இட் இஸ் இந்த வெஸ்ட் பேங்க்லேயும் இதுலேயும் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. முன்னாடி வந்து வெஸ்ட் பேங்கை வந்து ஜோர்டானும், இங்கே வந்து இந்த காசா பகுதியை வந்து இவர்களும், அதாவது எகிப்தும் வந்து கையில் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் அது அவர்கள்ட்ட கைப்பற்றப்பட்டது. இந்த 2 பகுதியில் தான் முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் தனிநாடு வந்ததுக்கப்புறம் யூதர்களை முழுவதுமாக இந்த 2 பகுதிகளையும் குடியேற்றத்தை துவங்கினாங்க. அவர்கள் கட்டடம் கட்டி கொடுத்து, வீடுகளை கட்டி கொடுத்து இவர்கள் அங்கே அனுப்புனாங்க. அதே நேரத்தில் அங்கே உள்ள மண்ணின் மீதர்களான பாலஸ்தீனியர்களை, அகதிகளாக போனவர்களை உள்ளே விடலை. இதுதான் பிரச்சனை காரணம் இந்த நூற்றாண்டில். அதாவது இந்த நூற்றாண்டுலையும் சரி, கடந்த நூற்றாண்டுலையும் சரி, இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சண்டையாக போயிட்டுருக்கு. இது தீரா பகை ஆறா காயமாக 2 பக்கமுமே போயிட்டுருக்கு. இதை தொடர்ந்து தான் நடந்தது. இப்போ கரண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாள் இரவுகள், இப்போ 3ஆவது நாள் முடிந்து 4ஆவது நாள் ஆகப்போகுது, மிகப்பெரிய தாக்குதல்களை காசா பகுதியில் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே சொன்னோம், நிச்சயமாக இது இன்றைக்கி நைட்டோடு நிற்காது, நாளை காலையில் ஆயிரக்கணக்கானவர்கள் காசாவில் கொல்லப்படுவார்கள், கட்டடங்கள் இடிக்கப்படும். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து. ஏன்னா இதுதான் நடக்கும் அப்படின்றது அந்த பகுதி அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். ஸோ அந்த வகையில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி இவர்கள் பிணங்கள் அங்கங்கு பிணங்களாக இருக்குது, அதை புதைப்பதற்காக ஊர்வலமாக சென்று கொண்டு அந்த பிணங்களை அடக்கம் செய்வதற்காக இந்த பகுதியில், காசா பகுதியில் உள்ள மக்கள் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து தொடர் தாக்குதல்களை நடத்திட்டு இருக்கு. இதுக்கு இடையில் ஒரு செக் வைக்கிற மாதிரி ரஷ்யா ஒரு வேலையை பண்ணியிருக்கு. என்னென்னா, மறைமுகமாக அவருடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமித்ரி அப்படின்னு சொல்லிட்டு, 3வது நாடு ஒன்று புதுசாக இந்த சண்டையில் தலையிட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து, அதாவது அமெரிக்கா தலையிட போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இது மறைமுக எச்சரிக்கையும் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த இஸ்ரேலும் இந்த காசா பகுதியில் உள்ள வெஸ்ட் பேங்கில் உள்ள பாலஸ்தீனியர்களும் மோதுவது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அது அவர்களுக்குள்ள சண்டை. அது வந்து மறைமுகமாக வந்து அமெரிக்கா ஆதரிக்கிறதோ, ஆயுதம் கொடுக்குறதோ அது ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஈரான் தற்போது ஆயுதம் கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நேரடியாக அமெரிக்கா இறங்குனா நாங்களும் இறங்குவோன்ற பாணியில் ரஷ்யா மிரட்டல் விடுத்திருக்கிறது. சீனாவும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த முறை ஆட்டை வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையை இந்த 2 நாடுகளும் கொடுத்துருக்கதாகவே தெரிகிறது. இதில் உள்குத்தா என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவில் ஜோ பைடனை கழுவி ஊற்றியிருக்காரு நம்ம ட்ரம்ப்பு. அதாவது என்னென்னா, இந்த அமெரிக்க நாட்டையே நாசமாக்கிட்டார். பொருளாதாரத்தில் நாசமாக்குறது மட்டும் இல்லாமல் வெளியுறவு கொள்கையில் படு கேவலமாக நடந்ததோடைய விளைவு பல பாதிப்புகளை அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசியிருக்காரு ட்ரம்ப்பு இன்றைக்கி. அதுபோக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. 1 நிமிஷம் 10 செகண்டு தான் இந்த நாட்டுடைய அதிபர் பேசியிருக்காரு. இப்போ இவ்வளோ தான் அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றிருக்காரு. இது அமெரிக்காவுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு. இது போக அமெரிக்கா வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஜீவா டுடே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சொல்லியிருக்கோம், அதை பற்றி விவரமாக அங்கே நடக்கக்கூடிய தகவல்களை சொல்லியிருக்கோம். அமெரிக்கா உண்மையிலேயே வெளி பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கே தவிர உள்ளுக்குள்ளே அவர்கள் வந்து பொருளாதாரத்தில் மிக வீக்காக போயிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் உக்ரைன் போரில் வந்து அவர்கள் ஆயுதம் சப்ளை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஆயுதம் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து வந்ததுனால அந்த ஆயுதங்கள் எல்லாம் இப்போ வந்து எங்கே போகுது, இஸ்ரேலுக்கு போகுது. அப்போ உக்ரைன், இவர்களை நம்பிய உக்ரைன் வந்து இன்னும் அடிபட்டு சாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அமெரிக்கா வந்து இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தா, யாருக்கு, இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்தா, ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி ஈரான் வாயிலாக இவர்களை பேக்கப் பண்ண, அதாவது பாலஸ்தீனியர்களை பேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. 3வது நாடு தலையீடு இருக்க இந்த பக்கமும் பேக்கப் அதிகமாகும். இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. அவர்கள் வந்து இவர்கள் ஒரு 50 பேரை கொண்டாங்கன்னா ஒரு 500 பேரை கொண்டு ஒரு 50 கட்டடத்தை இடிச்சு விட்டு போயிடுவான். ஸோ இது நிற்கும், ஒரு வாரத்தில் நின்று போயிடும். ஆனால் இந்த முறை வந்து இது கொஞ்சம் தீவிர போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்ரேலும்
இவர்களும் பாலஸ்தீனியர்களும் மோதிக்கொண்டால் அது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படாது. ஏன்னா இது காலங்காலமாக நடக்கிற சண்டைன்ற மாதிரி இது பழக்கமாகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து மூன்றாவது நாடு தலையிட்டுச்சு, அமெரிக்கா தலையிட்டுச்சு, நேரடியாக தலையிட்டுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாக மாறும். அமெரிக்கா போர்க்கப்பலை வந்து கொண்டு வந்து காசா பகுதியில் நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது தேவையற்ற செயல் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா போர்க்கப்பலை நிறுத்தி என்ன பண்ண போகிறீங்க? அவர் இல்லைன்னா மிகப்பெரிய ஆயுதங்களை வச்சு இவர்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்க, அது கிடையாது. ஆனால் வந்து போர்க்கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினால் அதோட விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும். சீனாவும் ரஷ்யாவும் தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மீண்டும் அமெரிக்காவை எப்படி உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனையும் சைலண்ட் ஆக்குச்சோ ரஷ்யா, அதே மாதிரி இந்த விவகாரத்திலையும் புறமுதுகிட்டு சைலண்டாக விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கப்படுது. ஆனால் தொடர்ந்து அங்கே தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட காசா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பவர் சப்ளை கட்டு, உணவு கட்டு, எல்லாமே கட்டு. எல்லாம் இருளில் மூழ்கி இருக்காங்க மக்கள். இரவு முழுவதும் ராக்கெட் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை இல்லாமல் பல கட்டிடங்களை தகர்த்திருக்கிறார்கள். அதில் கொத்தாக குடும்பமாக பலர் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் அங்கேருந்து வருது. ஆனால் வந்து இவர்கள் வந்து அங்கே தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதாவது என்னென்னா அந்த அயன் டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து தடுப்பு ஆயுதமாக அவர் பயன்படுத்தினா ஒரு 500 தான் வச்சுருக்காங்கன்னா 5000 ஏவுகணை ஏவும் போது அந்த அயன் டோம் டெக்னாலஜி வந்து ஃபெயிலியர் ஆனதுனால தான் இது மிகப்பெரிய அட்டாக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பிளான். இதை வந்து இஸ்ரேல் கண்டுபிடிக்க முடியாது. அதோடைய தோல்விக்கும் அவள் முகத்தில் கரியை பூசியது போல் ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ இஸ்ரேல் வந்து வெளியே பில்டப் தான் கொடுத்துட்ருக்கே தவிர கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தா இஸ்ரேல் காலி ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையை இந்த பாலஸ்தீனியர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த முறை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சர்வதேச அரசியலில். எனவே என்னென்னா இவர்கள் இஸ்ரேல் தாக்குதலை அதிகப்படுத்தினாலும் சரி வேறு நாடுகள் தலையிட முடியாது. ஏற்கனவே ஒரு 2000-3000 பேரை கொண்டு விட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சமீப காலங்களில் 10 வருடங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் பேரை வந்து இந்த பாலஸ்தீன் பகுதியில் உயிரிழந்திருக்கார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வெறியில் தான் இவர்கள் தாக்குகிறார்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா இவர்கள் மண்ணில் இருந்தவர்களே அவர்கள் வந்து ஆக்கிரமித்து அதை நாடாக்கி விட்டு அவர்கள் பூர்வீகமாக அங்கே தான் இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தவனை துரத்தி விட்டுட்டு வெளியே போனவனே உள்ளே விட மாட்டேன்றது தான் இப்போ பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எதில் போய் முடியும்னு இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். யார் தலையிடுகிறார்கள், யார் வந்து மத்தியஸ்தம் பேச வரப்போகிறார்கள்னு இன்னும் 2 நாட்கள், நாளை மறுநாள் தெரிந்துவிடும். அதோடு திருப்பி சைலண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.